பாதாள உலக குழுவை ஒழிக்கும் போர்வையில் வளர்க்க முற்படாதீர்கள், நாமல் எச்சரிக்கை. பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் பார்வையில் மற்றுமொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்படவுள்ள கோ-பே திட்டம். போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான குற்றங்களுக்காக ஸ்தலத்திலே அபராதம் செலுத்தும் முறைமையை எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தற்போதைக்கு குறித்த செயற்பாடு மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்களால் அதிகரிக்கும் ஆபத்து. இலங்கையில் மலேரியா மீண்டும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் மத்தியிலிருந்தே இந்த தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 27 நபர்களுக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மலேரியா எதிர்ப்பு பிரசாரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் இருந்தபோது பாதிக்கப்பட்ட இலங்கையர்கள் என தெரிய வந்துள்ளது. போராட்டத்தில் குதித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். ஆசிரியர்களாக பாடசாலைகளுக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நேற்று முதல் பாடசாலையில் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளதாக அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனிரன் தெரிவித்துள்ளார். தமது நியாயமான கோரிக்கையினை அரசாங்கம் ஏற்று தமக்கான தீர்வினை வழங்க முன்வர வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யூனியன் குளம் பகுதியில் காணாமல் போன 27 வயதான இளைஞன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெளிநாடு செல்வதற்கு 5 நாட்கள் இருந்த நிலையில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலே 27 வயதான குறித்த இளைஞன் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் தொங்கிய நிலையில் பழுதடைந்து சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வியாபார நிலையத்தில் 1,05,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடிய குறித்த சந்தேக நபர் 160 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.